ஒரே ஒரு வார்த்தை பேசிடி, அப்படியே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சு அழுதுருவேன். பேச மாட்டியா ஆண்டாள்? ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டியாடி? நீ கோவத்துலதான் அப்படி பேசிட்டு போனன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு வார்த்தை பேசடி ஆண்டாள. என்ன இருந்தாலும் நேத்து நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. அது உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரியுது. அப்பா எனக்கு நல்லது செய்யதான் இப்படி பண்றாருன்னு நீ நினைக்கிற. ஆனா எனக்கு என்னமோ ஆதி மேலயும் அழகர் மேலயும் அப்பாக்கு இருக்கிற கோவம் குறையாம தான் இப்படி பண்றாரோன்னு தோணுது. அப்பா என்ன நினைச்சு வேணாலும் பண்ணிருக்கட்டும் பாரதி. நான் எப்படி பாரதி உன்னை அப்படி பேசலாம்? நீதான் என் நிம்மதி, நீதான் என் சந்தோஷம்னு சொல்லிட்டு நேத்து ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் உடைச்சிட்டனே பாரதி. நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்கவே கூடாதுரே. ஆதிக்கும் எனக்கும் நடந்த சண்டையில நிதானம் இல்லாம அப்படி பேசிட்ட. இங்கேயும் அதேதான் பாரதி. அழகருக்கும் அப்பாக்கும் நடந்த சண்டையில தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடி. எனக்கு உன் மடியில படுத்து அழனும் போல இருக்கு. நீ மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். என்ன ஆண்டாள்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடு. இப்பவே நான் உன்கிட்ட வந்து நின்னுருவேன். என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் மனசுக்குள்ளே பேசிட்டு நின்று இருக்காங்க? ஏன் பாரதி நீ இப்படி பண்ணுவியாமா? நான் உன் ஃப்ரெண்டு தானே. எனக்கு உன் கூட சண்டை போட உரிமை இல்லையா, இல்ல உன்னை திட்ட உரிமை இல்லையா? எனக்கு அந்த உரிமையில தானே சண்டை போட்ட உன்கிட்ட. அதுக்கு நீ பேசாம இருப்பியா என் கூட? இந்த பாரு, அப்படி முறைக்காத. கோவம் வச்சுனா நாலு அப்ப வேணா அப்பிக்க. ஆனா தயவு செஞ்சு இப்படி பேசாம இருக்காது. இங்க வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. இங்க ட்ரை பண்ணுவோம். ஏன் ஆண்டாலும் இப்படி பண்ணுவியாமா? நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஏன் நீ என்ன மன்னிக்க மாட்டியா? நேத்து நீ அப்படி பேசினால தானே நான் இப்படி பேசினேன். அதுக்காக நீ பேசாம இருப்பியா இப்போ? ஏன்டி இப்படி எனக்கு சொல்ற? இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தானே. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா?